هو الحبيب الذي ترجى شفاعته لكل هول من الأهوال مقتحم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أشهد أن لا إله إلا الله وأستغفر الله وأسألك الجنة وأعوذ بك من النار. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவக்கம். அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்வாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். அல்லாஹ் நம்மை எல்லாம் முத்தகீன்களாக ஆக்கி அருள் புரிவானாக. புனிதமிக்க ரமலானுடைய மாதம், அதனுடைய முதல் ஜும்ஆ, ரஹ்மத்தினுடைய பத்திலே நாம் இருக்கின்றோம். அல்லாஹ் அவனது விசாலமான ரஹமத்தில் நமக்கும் மிகப்பெரிய பங்கை வழங்கி அருள் புரிவானாக. மனிதன் அவனிடத்திலே 3 கூறுகள் இருக்கிறது. அவனிடத்திலே 3 அம்சங்கள் இருக்கிறது. ஒன்று உடல், இன்னொன்று உள்ளம், மூன்றாவது உயிர், ரூஹ். உடலை பொறுத்த வரைக்கும் அது அருளி, இந்த பூமியை சார்ந்தது. அது மாத்தி, மூலப்பொருளால் உருவாக்கப்பட்டது. ரூஹ் என்பது, உயிர் என்பது அது சமாயி, அது விண்வெளியை சார்ந்தது, வானத்தை சார்ந்தது. அது முஜர்ரதுன் அனில் மாத்தா, மூலப்பொருளால் உருவாக்கப்படாதது. மனித உடல் என்பது பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டது, மெட்டீரியல், அதனுடைய மூலப்பொருளாக இருக்கிறது. ஆனால் உயிரை பொறுத்த வரைக்கும், ரூஹை பொறுத்த வரைக்கும் இது மாதிரியான மூலப்பொருளால், மெட்டீரியலால் உருவான ஒரு விஷயம் ஒன்றல்ல. எனவேதான் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் யஸ்அலூனக அனிர் ரூஹி குலிர் ரூஹு மின் அம்ரில்லாஹ் மின் அம்ரி ரப்பி, இல்லையா? ரூஹை பற்றி நபியே உங்களிடத்தில் கேட்கிறார்கள், அது என்னுடைய அம்ரை சார்ந்தது என்று அல்லாஹ் சொல்றான். 2 இருக்கிறது, ஒன்று ஹல்கு, இன்னொன்று அம்ரு. ஹல்கு என்று சொன்னால் படைக்குதல், அதாவது மூலப்பொருளினால், மெட்டீரியலால் உருவாக்கப்பட்ட, சிருஷ்டிக்கப்பட்ட ஒன்றுக்கு ஹல்க் என்று சொல்லுவார். அம்ரு என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கட்டளையினால் உருவானது. அந்த கட்டளையினால் உருவானதை தவிர அது மூலப்பொருளால், மெட்டீரியலால் அது உருவாக்கப்பட்டது அல்ல. இந்த அடிப்படையில் 2 உலகம் இருக்கிறது. ஒன்று ஆலமுல் ஹல்க், இன்னொன்று ஆலமுல் அம்ர். நேச்சுரல் உலகம் என்று ஒன்று இருக்கிறது, அது ஆலமுல் ஹல்க், மூலப்பொருளினால் உருவாக்கப்பட்டது, பஞ்சபூதங்களினால் உருவாக்கப்பட்ட படைப்புகளை கொண்டது ஆலமுல் ஹல்க். ஆலமுல் அம்ரு என்று சொன்னால் அவுட் ஆஃப் தி நேச்சுரல், அது மாத்தி அல்ல,
முஜர்ரதுன் அனில் மாத்தா, மூலப்பொருளினால் உருவாக்கப்பட்டது அல்ல. ரூஹ் என்பது அல்லாஹ்வுடைய ஆலமுல் அம்ரை சார்ந்தது. அல்லாஹ் குன் என்று சொன்னால் ஃபயக்கூன், அது ஆகிவிடுகிறது. இப்படி சில சிருஷ்டிகள் இருக்கிறது, அதில் மூலப்பொருள் இருக்காது. இந்த பிரபஞ்சத்தில் நம்மை போன்றவர்கள் ஆலமுல் கல்கை சார்ந்தவர்கள், பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டவைகள். இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிறது உள்ளம். ஒன்று உடல், இன்னொன்று உயிர். இந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கிறது என்னது? உள்ளம். உள்ளத்திற்கு இரண்டு பக்கம் இருக்கிறது. அதன் ஒரு பக்கம் அது ஜசதோடு, உடலோடு சேர்ந்தது, ஆலமுல் கல்கோடு சேர்ந்தது. அதனுடைய மறுபக்கம் ரூஹோடு சேர்ந்தது. அதன் ஒரு பார்வை இதன் பக்கம், அதன் மறுபார்வை அதன் பக்கம். எனவே தான் அந்த கல்பு என்று அதற்கு பெயர் அரபியில். கல்புனா புரண்டு மனுஷன் புரண்டு பேசுவான்னு. அவனுடைய உள்ளத்தில் எண்ணங்கள் ஒரு சமயம் அப்படி இருக்கும், ஒரு சமயம் இப்படி இருக்கும். ஒரு சமயம் அப்படி பேசுவான், ஒரு சமயம் இப்படி புரண்டு பேசுவான். சொல்லிட்டு அந்த பல்கெல்லாம் அனுப்பான்ல. அதுக்கு காரணம் அவனுடைய கல்பு புரண்டு அது பேசும். இப்போ இந்த கல்பு இருக்குத, உள்ளம் இருக்குத, அது இந்த பக்கமும் அந்த பக்கமும், அதாவது உடலின் பக்கமும் உயிரின் பக்கமும், ஆலமுல் கல்கின் பக்கமும் ஆலமுல் அம்ரின் பக்கமும், இந்த பக்கமும் அது புரளும், அந்த பக்கமும் புரளும். அது ஆலமுல் கல்கின் பக்கம் புரண்டால் பஞ்சபூதங்களால் உருவான இந்த மெட்டீரியல் உலகத்தோடு அது சாய்ந்தால் அது இருளடைந்துவிடும். அந்த உள்ளம் இருளடைந்துவிடும். ஆனால் அந்த உள்ளம் ஆலமுல் அம்ரோடு ரூஹோடு சேர்ந்தால், அதன் பக்கம் சாய்ந்தால் அது வெளிச்சமடையும். உள்ளத்தை ஒளிமயமாக ஆக்கக்கூடிய மாதம்தான் இந்த மாதம், ரமதானுடைய மாதம். நோன்பை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது லஅல்லக்கும் தத்தகூன் என்று சொல்கிறான். குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது, உங்கள் முன்னுண்டானவர்களுக்கும் அது விதியாக்கப்பட்டது. அதை போல எதுக்கு? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் முத்தகீன்களாக ஆக வேண்டும், சுத்தமானவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக. உள்ளம் சுத்தமாகும் என்றால் கல்பு தான் சுத்தமாகும். உடல் சுத்தம் என்று ஒன்று இருக்கிறது, உள்ளம் சுத்தம் என்று ஒன்று இருக்கிறது. வெளிப்படையான அமல்களுக்கு உடல் சுத்தமாக வேண்டும். தண்ணீரை கொண்டு நாம் ஒது செய்கிறோம், தண்ணீரை கொண்டு கழுகின்றோம். அது அதனால் எது சுத்தமாகும்? உடல் சுத்தமாகும். கண்ணீரை கொண்டு நாம் சுத்தமாக்க வேண்டும். கண்ணீரை கொண்டு நாம் ஒது செய்தால், தண்ணீரை கொண்டு ஒது செய்தால் உடல் சுத்தமாகும். கண்ணீரை கொண்டு ஒது செய்தால் உள்ளம் சுத்தமாகும், இல்லையா? ஆக உள்ளத்தை சுத்தமாக்குவதற்குண்டான வழி, அது ரூஹோடு அது இணைக்கக்கூடிய ஒரு மார்க்கம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இது மாதிரியான மாதங்களை அல்ல அதற்காகத்தான் கொடுத்திருக்கிறான். நோன்பு என்பது சாப்பிடாமல் இருக்கிறோம். நோன்புங்கிறது தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறோம். நோன்பு அப்படிங்கிறது உடல் இச்சைகளை நாம் அடக்கி நாம் அதன் பக்கம் செல்லாமல் இருக்கிறோம், இல்லையா? இதுதான் நோன்புடைய விதி. இந்த நோன்பின் மூலமாக சாப்பிடாமல் இருப்பது என்று ஒன்று இருக்கிறது, சாப்பிடுவது என்று ஒன்று இருக்கிறது. சாப்பிடுவது யாருடைய குணம், யாருடைய பழக்கம் சொல்லுங்க? மனிதனுடைய பழக்கமா? சாப்பிட்றது ஹயவானுடைய வேலை. சாப்பிட்றது, குடிக்கிறது, புல்ல பெறுறது, அதுதான் செய்யும், வேற ஒன்றும் செய்யாது. அதே வேலையை நீங்களும் நானும் செய்தால் நமக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? சாப்பிடுறதுல ஒரு விசேஷம் இல்லை. தேவபந்தனுடைய நிறுவனர் காசிம் நானுத்தேவி அவர்களை அந்த காலத்தில்
சாமிகள் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு போட்டிக்கு அழைத்தார்களாம். நிறைய விவாதங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க, இஸ்லாத்தின் சத்திய கொள்கையை எடுத்து சொல்வதற்கு. ஆனால் விவாதத்தில், அறிவுபூர்வமான அந்த விவாதத்தில் யாராலையும் ஜெயிக்க முடியாது. பல கிறிஸ்தவர்களும் பல இந்து சகோதரர்களும் அதிலே தோற்று போயிருக்கிறார். இவர் எப்படியாவது தோற்கடிக்கணுமே, அதுக்கு என்ன செய்யறது அப்படின்ட்டு அந்த சுவாமிகள் எல்லாம் அவரை ஒரு போட்டிக்கு கூப்பிட்டாங்க. என்ன போட்டி? சாப்பிட்ற போட்டின்னா. நல்லா தெரியும், சாப்பிட்ற போட்டி வச்சு நம்ம தான் ஜெயிப்போம், அவனுக்கு இவர் தோற்றுருவார் அப்படிங்கிற தைரியத்தில் சாப்பிட்ற போட்டி வைக்கலாமா அப்படின்னு கேட்டப்போ அப்பா அவங்க சொன்னாங்க, சாப்பிட்றது அது ஒரு போட்டியா, அது ஒரு பெரிய சாதனையா, அதை எல்லாரும் செய்கிறாங்க, உயிரினங்கள் ஹயவான்களே அதுதானே செய்கிறது, அதில் என்ன போட்டி, சாப்பிடாமல் இருக்கிற போட்டி வைக்கலாமான்னு கேட்டார். நான் சாப்பிடாமல் இருப்பேன், எவ்வளோ நாள் வேணாலும் இருப்பேன், 2 பேரும் போட்டி வைப்போம். சாப்பிடாமல் நீ எவ்வளோ நாளைக்கு இருக்கிற, நான் எவ்வளோ நேரத்துக்கு இருக்கிறேங்கிறது இல்லை, எவ்வளவு நாளைக்கு நாம் இருப்போம் அப்படிங்கிறத போட்டி வைக்கலாமா? வருவான அந்த போட்டிக்கு? உண்டு கொழுத்தவர்கள், உடலை வளர்த்தவர்கள், உள்ளம் அவர்கள் பிரகாசிக்காதவர்கள் அந்த போட்டியில் அவங்களால இருக்க முடியாது. அப்போ சாப்பிடாம இருக்கிறது தான் மனுஷத்தினுடைய தனித்துவம். குடிக்காமல் இருப்பது தான், ஆசைகளை அடக்கி இருப்பது தான், இச்சைகளை அடக்கி இருப்பது தான் ஹைவானை விட்டும் உன்னை வித்தியாசப்படுத்தி காட்டக்கூடிய அம்சம். அல்லாஹ் சாப்பிட மாட்டான். அல்லாஹ் சாப்பிடுவானா? அல்லாஹ்வுடைய சிஃபத்து என்னன்னா சாப்பிடாம இருக்கிறது. அல்லாஹ்வுடைய சிஃபத்து என்னன்னா குடிக்காம, அவன் குடிக்கிறதும் இல்லை சாப்பிட்றதும் இல்லை, அவனுக்கு இச்சைதான் கிடையாது. அப்படிங்க நோம்பின் மூலமாக சாப்பிடாம இருக்கிறீங்கன்னா, குடிக்காம இருக்கிறீங்கன்னா, ஹலாலான மனைவியை விட்டும் கூட நீங்கள் என்ன செய்வீங்க, தவிர்த்து வாழ்கிறீர்கள் என்றால் அதற்கான காரணம் ஒன்று அல்லாஹ்வுடைய அச்சம். அல்லாஹ் நோம்ப கடமையாக்கணும். பொதுவாக அல்லாஹ் நம்மளை பார்க்குறானா பார்க்கலையா? பார்க்குறான். அல்லாஹ் பார்க்குறான் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்களும் நானும் பாவம் செய்வோமா? அல்லாஹ் பார்க்கலைன்னு சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும், அவன் காப்பராகிடும். இந்த அல்லாஹ்க்கான அழைக்கும் ரத்தீபா, அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஆனாலும் கூட அதை தெரிஞ்சும் கூட நம்ம என்ன செய்யறோம்? பாவம் செய்யறோமா இல்லைங்க? ஒரு ரூம்ல நீங்க தனியா இருக்கிறீங்க, பூட்டப்பட்டிருக்குது, யாருமே இல்லை, இந்த கேமராவும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. கேமரா இருந்தால் அதுவும் திறந்துருக்கிற மாதிரி தானே. நீங்க ஒரு தப்பு செய்ய போறீங்க, யாரும் இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தப்பு செய்ய போறீங்க. முதல்ல என்ன செய்வீங்க? ஒரு மனிதன் தப்பு செய்யறாருந்தா என்ன செய்வான்? அங்கேயும் பார்ப்பான், யாராவது நம்மளை பார்க்குறாங்களான்னு பார்ப்பான். பூட்டப்பட்ட அறையாக இருந்தால் கூட செக் பண்ணி பார்ப்பான், யாரும் நம்மளை பார்க்கலையே அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி கொள்வான். அதுக்கு பிறகு தான் தவறில் என்ன செய்வான்? ஈடுபடுவான். அசீஸ் ராஜாவுடைய மனைவி யூசுப் அலைஹிஸ்ஸலாமை தன்னுடைய இச்சையை தீர்த்து வைக்குமாறு, ஆசைக்கு அடங்குமாறு அழைத்தார்கள். அப்படி அழைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அங்கே ஒரு சிலை இருந்துச்சு. அந்த சிலையை ஒரு துணியை போட்டு மூடிட்டாங்க. ஏன் இந்த துணியை போட்டு மூடுறீங்க அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, சாமி பார்த்துக்கிட்டு இருக்குல்ல, இப்போ சாமி பார்த்துட்டு இருக்கும்பொழுது எப்படி நம்ம தப்பு செய்கிறது அப்படின்னு அவங்களே ஒரு கடவுள் பக்தி உள்ள ஒரு கடவுள் நம்பிக்கையினுடைய வெளிப்பாடுனால சாமியை கடவுளோட துணியை போட்டு என்ன செய்தாங்க? மூடுனா. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தப்பு செய்தாங்களா? அப்போ அவங்க சொன்னாங்க, உன் சாமியை நீ துணியை போட்டு மூடிட்ட, என் சாமியை எந்த துணியாலும் என்ன செய்ய முடியாது, மூட முடியாது. அவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். எப்படி ஒரு சாமி பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு கல், அது பார்க்குது அப்படிங்கிறது கூட உனக்கு தப்பு செய்யக்கூடிய துணிவை அது தரவில்லை என்றால் என்னுடைய சாமி கல் அல்ல. என்னுடைய சாமி எந்த துணியாலும் திரையாலும் அதை மூடவும் முடியாது. அந்த சாமி அல்லாஹ் என்ன பார்க்கறானே, நான் எப்படி தப்பு செய்யறதுன்னு சொன்னான். இந்த தக்குவா இருக்கு பாருங்க, அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வு தான் நம்மை தவறு செய்யாமல், அசிங்கம் செய்யாமல்
நம்மை பாதுகாக்கிறது, நம்மை அது தடுக்கிறது. இப்போ நம்ம பாவம் செய்யத்தான் செய்கிறோம், பாவம் செய்யாமல் தான் இருக்கிறோம். முஸ்லீம்களும் பாவம் செய்ய தானே செய்கிறோம். தப்பு செய்கிறோமா இல்லையாங்க, நம்ம ஒன்றும் யோக்கியம் இல்லையா, யோக்கியமான நல்லவங்களும் இருக்கிறாங்க, அதுதான் விஷயம். ஆனால் பெரும்பாலான முஸ்லீம்கள் பாவத்திலே மூழ்கி இருக்கிறார், பெண்ணோடு தகாத உறவுகள் வைத்திருக்கிறார் இல்லையா. ஹராம் என்று பார்க்காமல் அடுத்தவருடைய முதல கை வைக்கிறான். அதுதான் ஒரு பெரியவங்க சொன்னாங்க, நோன்பு இருக்கிறான், நோன்பு இருந்தால் ஒரு பருக்க சாப்பிட்டாலும் நோன்பு முடிஞ்சிருமா என்னங்க. ஹலாலான உணவை கூட ஒரு துண்டு சாப்பிட்டா அல்லது ஒரு பருக்க சாப்பிட்டா அல்லது ஒரு சின்ன முடக்கு குடித்தா அது நோன்பு என்ன செய்யும், முறிஞ்சிரும்னு சொல்லி சாப்பிடாம இருக்கிறான், குடிக்காமல் இருக்கிறான். ஆனால் இவன் ஹராம தின்னுக்கிட்டே இருக்கிறான் காலமெல்லாம். அடுத்தவர்களுடைய சொத்தை அபகரித்து அதிலேயே பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறான், இவன் நோன்பு முடியாதா? ஆக நாம் சிந்திக்க வேண்டும். சராசரியான உங்களுடைய நோன்பு என்னுடைய நோன்பு சாப்பிட்டா தான் முடியும். ஆனா மூமின், அதாவது அவுலியாக்கள், வழிமார்கள், மேன்மக்களுடைய நோன்பு ஒரு பெண்ணை ஹராமான முறையில் பார்த்தாலே நோன்பு முடியும், அவங்களுக்கு முடிஞ்சது. நமக்கு முடியாது, சட்டப்படி நோம்பு முடியாது. ஆனால் அந்த பவரை குறைச்சிடும் அது. ஆனால் பார்த்தா என்ன செய்யாது, சட்டப்படி என்ன செய்யாது, நோம்பு முடியாது. ஆனால் மேன்மக்கள் இருக்கிறாங்க, அதை விடவும் மேன்மக்கள். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிடம் அவர்கள் அல்லாஹுவை மறந்தால் அவங்களுக்கு நோம்பு முடியும். தராதரம் இருக்கிறது, அவரவர்களுடைய தராதரத்திற்கு ஏற்ப நோன்பினுடைய அளவுகோடும் மாறுபடுகிறது. ஆக சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால், யாராவது நம்மளை பார்க்குறாங்கன்னு தெரிஞ்ச நம்ம தப்பு செய்கிறது இல்லை இல்லையா. ஆனாலும் நம்ம தப்பு செய்து தான் இருக்கிறோம் நிறைய. அல்லாஹ் பார்க்கத்தானே செய்கிறான், நம்பிக்கை இருக்கா இல்லையா. அல்லாஹ் பார்க்கலைன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும், அவன் காஃபராக போயிடுவான். இப்போ அல்லாஹ் பார்க்குறான்னு தெரிஞ்சுட்டு ஏன் தப்பு செய்கிறான், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு வகையான துணிச்சல். அல்லாஹ் ரொம்ப ரஹ்மத் கிருபை செய்வான்ல, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்க மன்னிச்சிடுவான் அப்படிங்கிற பின்னாடி தௌபா செய்துக்கலாம். அது வரைக்கும் இருப்பாங்கிறது உறுதி இல்லை, அது வேறு விஷயம். ஹே, ஆனாலும் மற்ற பாவங்களை செய்கிற பொழுது அல்லாஹ் நம்மளை பார்க்கலாங்கிற எண்ணம் யாருக்கு என்ன செய்யறதில்லை, வர்றதில்லை, செய்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் நோம்புல யாருக்கும் தெரியாமல் சாப்பிடலாம்ல, யாருக்கும் தெரியாமல் குடிக்கலாம்ல. உங்கள் ஏரியாவில் உங்கள் மஹல்லாவில் சாப்பிட்டா தானே தெரியும், ஹோட்டலில் போய் சாப்பிட்டா தானே தெரியும். ரொம்ப தூரமாக போய் நம்மளை பார்த்தா முஸ்லீம் மாதிரி தெரியலையே, கோலத்தில் முஸ்லீம்கள் இல்லையே, ரொம்ப தூரமாக போய் அறிமுகமே இல்லாதவர்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் போய் ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டை சாப்பிட்டா யாருக்கு தெரிய போகுது? நம்மளை பார்த்தா முஸ்லீம் மாதிரி தெரியாதுல்ல, தோற்றத்தை வைத்து பார்த்தா. சாப்பிட்லாம் தானே, சாப்பிட்றது இல்லை இல்லையா. ஏன் உங்கள் வீட்டுக்குள்ளேயே தனியாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம், தனி ரூமு, ஏசி ரூமு, யாரும் இல்லை, பூட்டப்பட்டிருக்குது, அங்கே ஃப்ரிட்ஜ் இருக்குது, தாகமாக இருக்குது, ஏதாவது ஜூஸ் எடுத்து சாப்பிட்லாம்ல, யாருமே இல்லை அங்கே. சாப்பிட்றோமா? ஏன் சாப்பிட்றதில்ல? யாருமே இல்லாவிட்டாலும் யாருமே பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் நம்மளை என்ன செய்யறான், பார்க்கிறான் என்ற அந்த ஈமானியத்தான அந்த உணர்வு, அச்ச உணர்வு தான் நம்மளை சாப்பிடாமல் தடுக்கிறது, குடிக்காமல் தடுக்கிறது இல்லையா. அப்படின்னா இந்த நோன்பு என்பது நம்முடைய உள்ளத்தை ரூஹின் பக்கம் அது சேர்த்து விடுகிறது, அல்லாஹ்வின் பக்கம் அது இணைத்து விடுகிறது. அதனால தான் இந்த நோன்புக்கு மிகப்பெரிய சக்தியும் பவரும் இருக்கிறது. எனவேதான் அல்லாஹ் சொன்னான், குல்லு அமலி பனி ஆதம், ஆதமுடைய எல்லா மனிதர்களுடைய, ஆதமுடைய மக்கள் செய்யக்கூடிய எல்லா அமலும் இல்லையா, அதற்கு கூலி இருக்கிறது. ஆனால் அந்த அமலுக்குண்டான கூலி நோன்பை தவறேன்னு சொன்னாங்க. அல்லாஹ் சொன்னான், அந்த நோன்பு அஸ்ஸௌமுலி, அது எனக்குரியது, ஆனா அஜிசி பிஹி, நான் தான் அதற்கு கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொன்னான். எல்லா அமலும் அல்லாஹ்வுக்கு தானே செய்கிறோம்.
தொழுகையும் அல்லாஹ்வுக்கு தானே செய்யறோம், ஹஜ்ஜும் அல்லாஹ்வுக்கு தானே செய்யறோம். ஆனால் நோன்பு மட்டும் எனக்குரியது என்று ஏன் சொன்னான்? தொழுகையில முகஸ்துதி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஹஜ்ஜிலையும் முகஸ்துதி. ஹாஜியார் இவரு நிறைய ஹஜ்ஜு பண்ணியிருக்காங்க. பத்திரிகையில ஹாஜின்னு போட சண்டையே வருது. எப்படி என்ன ஹாஜின் போடாமல் இருக்கலான்ட்டு. அதே முகஸ்துதி வந்துடுது. இஹ்லாஸ் அங்கே குறைவுபடுது. ஆனால் நோம்புல எந்த முகஸ்துதியும் இல்லைங்க. அதனால தான் அல்லாஹ் சொன்னா சௌமுலி, அது எனக்குரியது. ஆனால் அஜிசிபி, நான் தான் அதற்கு என்ன செய்வேன்? கூலி கொடுப்பேன். நான் தான் கூலி கொடுப்பேன்னு சொன்னா அப்ப என்ன கூலி கொடுக்க போறான்னு தெரியல. அல்லாவே கூலி கொடுக்குறான்னா அளவிட முடியாத கூலி அளவு. அந்த மகத்தான இந்த நோன்பின் மூலமாக இந்த மாதம் மனிதனுடைய உள்ளத்தை எங்கே சேர்த்து விடுகிறது? ரூஹின் பக்கம் சேர்த்து விடுகிறது, அல்லாஹ்வின் பக்கம் இணைத்து விடுகிறது. எனவே இந்த பஞ்சபூதத்தினுடைய அந்த இருட்டான அந்த அம்சம், கல்வை இருளடை செய்யக்கூடிய, உள்ளத்தை இருட்டாக்கக்கூடிய அந்த அம்சத்தை விட்டும் உள்ளத்தை ஒளிமயமானதாக ஆக்கக்கூடிய அல்லாஹ்வின் பக்கம், ரூஹின் பக்கம் அது சேர்த்து விடுகிறது. திக்ர், அல்லாஹ்வை நாம் திக்ர் செய்கிறோம். அல்லாஹ் திக்ர் செய்யறதுங்கிறது ரெண்டு இருக்குது. அல்லாஹ்வுடைய நினைப்பு நமக்கு இருக்குது, இன்னொன்று அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்வது இருக்கிறது. ரெண்டுக்கும் குணம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நினைப்பு இருக்கவன் தப்பு செய்ய மாட்டான். தப்பு செய்யறவன் அல்லாஹ் மறந்து செய்கிறான். அப்ப அதற்கு பாவத்தை விட்டும் தடுக்கக்கூடிய ஒரு பவர் இருக்கிறது, அல்லாஹ் என்ற அந்த நினைவு, அந்த திக்ர். இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் என்று சொன்னால் கல்விலே அது தரித்தால் உள்ளத்திற்கு ஒரு அமைதி கிடைக்கிறது. அதே நேரத்தில் எதிரிகளுக்கு ஒரு அச்சத்தை அது தருகிறது. அல்லாஹ் என்று சொன்னால் எதிரிகளுக்கு அச்சத்தை கொடுக்கிறது. சமீபத்தில் நடந்த ஒரு பெங்களூர் நடந்த சம்பவம் தானே, கர்நாடகாவில் முஸ்கான் சங்கிகளெல்லாம் ஒன்று கூடி புர்கா போட்டு வந்தாங்க. அந்த அம்மா காலேஜில் படிக்கிற பொண்ணு, சங்கிகளெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டான். ஒன்று சேர்ந்து ஏதாவது நடக்கலாம், ஏதாவது ஆபத்துகளை விளைவிக்கலாம் என்று அவங்க என்ன செய்தாங்க? அந்த பெண்ணை பார்த்த உடனே ஜெய் ஸ்ரீராம் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து கோஷமா போடுறான். அதுவும் சங்கிகள்னா மனிதாபிமானம் மற்றவர்கள், மனிதர்களே இல்லாதவர்கள், எதுவும் செய்வாங்க. அந்த நேரத்தில் தன்னந்தனியாக ஒரு பெண், முஸ்கான்கிற பெண், அல்லாஹ் அவளுக்கு ரஹ்மத் செய்வானா, தன்னுடைய வாகனத்தை நிறுத்திவிட்டு வருகிற பொழுது சத்தமா சொல்றாங்க ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். அவங்க என்ன சொன்னாங்க? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் சொன்னான். எல்லாருடைய சப்த நாடியும் அடங்கிவிட்டது. அவருடைய கல்வில ஏதோ ஒரு வகையான அச்சத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டான். அந்த அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி எதற்கு இருக்கிறது? அல்லாஹ் என்ற அந்த உச்சாரணத்திற்கு இருக்கிறது. அல்லாஹ் பவர்ஃபுல் ஒரு மந்திரம்ங்க, சாதாரணமான ஒரு மந்திரம் அல்ல. உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் எல்லா முஸ்லிம்களும் சொல்லக்கூடியது என்னதான்? அல்லாஹ். நீங்க மராட்டியத்துக்கு போனீங்கன்னா, மகாராஷ்டிராவுக்கு போனீங்கன்னா, உங்க ரப்பு யாரு, உங்க கடவுள் யாருன்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? இந்துக்கள். அது முஸ்லிம்கள் அல்ல, இந்துக்களிடத்துல, மராட்டியத்துல, மகாராஷ்டிரத்துல உங்க இறைவன் யாரு, உங்க கடவுள் யாரு அப்படின்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? அவன் சொல்லக்கூடிய பதில், டெல்லிக்கு போனீங்கன்னா அந்த இந்து சகோதரர்கிட்ட கேட்டீங்கன்னா உங்க ரப்பு யாரு, இறைவன் யாருன்னு கேட்டா ராம் அப்படின்னு சொல்றான். பீகார்ல போய் உங்க இறைவன் யாரு அப்படின்னு கேட்டா சங்கர் அப்படிங்கிறான். குஜராத்தில் போய் உங்க ரப்பு யாரு, உங்க இறைவன் யாரு அப்படின்னு கேட்டா கிருஷ்ணன் அப்படிங்கிறான், இல்லையா? மகாராஷ்டிரத்தில் போய் உங்க ரப்பு யாரு, இறைவன் யாருன்னு கேட்டா கணேஷ் அப்படிங்கிறான். நம்ம சவுத்துல உங்க இறைவன் யாருன்னு கேட்டா முருகன் அப்படின்னு சொல்றான். அறுபடை வீடு கொண்ட திருமுருகாங்கிறான் அவன். ஒவ்வொரு இடத்துலையும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களே இந்து சகோதரர்கள் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு பேர் வச்சிருக்கான். ஆனா முஸ்லிம்கள் அவர்கள் எந்த நாட்டிலே இருந்தாலும், எந்த ஊரிலே இருந்தாலும், இல்லையா, அவங்ககிட்ட போய் உங்க இறைவன் யாருன்னு கேட்டா அல்லான்னு தான் சொல்லுவாங்க. சவுதியில் இருக்கிறவங்க அல்லான்னு சொல்றான்னா, இந்தியாவில் இருக்கிறவனும் அல்லான்னு தான் சொல்லுவான். ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவனும், அமெரிக்காவில் இருக்கிறவனும், ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடியவனும், உலகத்தினுடைய எந்த மொழி பேசக்கூடியவனாக இருந்தாலும், எந்த கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவனாக இருந்தாலும், முஸ்லிம்களிலேயே உடை வேறு, கலாச்சாரம் வேறு இருக்கலாம், அந்தந்த நாட்டுக்கு தோதுவாகும்.
நாடு வேறுபடுகிறது, ஊர் வேறுபடுகிறது, கலாச்சாரம் வேறுபடுகிறது, மொழி வேறுபடுகிறது, உணவு முறையும் கூட வேறுபடுகிறது, ஆடை கலாச்சாரமும் வேறுபடுகிறது. நாமளாம் வெங்கி கட்டுறோம், அங்கே போனால் என்ன செய்யலாம், பைஜாமா தானே போடுறாங்க, அது அவங்களுடைய கலாச்சாரம். ஆனால் எந்த கலாச்சாரம் மாறினாலும், எந்த மொழி மாறினாலும், எந்த நாட்டுக்கு போனாலும் உங்கள் இறைவன் யாரு அப்படின்னா மன் ரப்புக்க என்று கேட்டால் என்ன சொல்லுவாங்க எல்லாருமே? கபூரில் மட்டும் இல்லைங்க, மன் ரப்புக்க என்று கபூரில் அல்லாஹ் மலக்குகள் கேட்டால் கூட ரப்பி அல்லான்னு சொல்கிறோமே. இது கபூருக்கு மட்டுமல்ல, உலகத்திலையும் கூட ரப்பு யாரு, அல்லாஹ் யாருன்னு கேட்டால், இறைவன் யாரு என்று கேட்டால் நம்ம என்னதான் சொல்லுவோம்? அதுதான் அல்லாஹ்னுடைய பவர். சாதாரணமான ஒரு பேர் இல்லைங்க. தாத், இஸ்முல் தாத், தாத்தினுடைய பெயர். அல்லாஹ்வுக்கு எத்தனை திருநாமங்கள் இருக்கிறது? 99 திருநாமம் இருக்குது. இந்த 99 திருநாமமும் யாருக்குரிய பேரு? அல்லாஹ்வுக்குரிய பேர். அல்லாஹ்ங்கிறது தான் தாத்து. அந்த தாத்துக்கு தான் 99 பேர். ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னன்னா, இந்த 99 பேர் இருக்குது, இதெல்லாம் பண்பு பெயர்கள். அல்லாஹ் ரஹ்மான் அப்படின்னா அது ஒரு சிஃபத்து, கிருபை செய்யக்கூடியவன். அல்லாஹ் கஃபூர், மன்னிக்கக்கூடியவன் அப்படின்னு சொன்னா அது ஒரு சிஃபத்து. சபூர், சபுரா இருக்கக்கூடியவன், அது ஒரு சிஃபத்து. ஷக்கூர், நன்றி உள்ளவன், இது ஒரு சிஃபத்து. இந்த 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 பேர்லாம் யாருக்கு? அல்லாஹ்வுக்கு தான் சொல்லுவோம். ஆனால் யாரும் எப்படி சொல்ல மாட்டோம்? அல்லாஹ்வுக்கு பேரு சபூர் அப்படின்னு சொல்லுவோமா? இந்த 99 நாமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த 99 நாமத்தை எடுத்து அதில் உள்ள பேர்களை அல்லாஹ்வுக்கு என்ன பேர்? அதாவது சபூர்னு ஒரு பேர் இருக்குது, அது அல்லாஹ்வுடைய பேர் தானே. ஆனால் அந்த சபூர் அப்படிங்கிறது விளங்குதா? சபூருக்கு அல்லாஹ்வுடைய பேராக இருந்தாலும், அஸ்மாவுல் ஹுஸ்னாவாக அது இருந்தாலும் கூட நாம் என்ன சொல்றது இல்லை, நாம் கவனிக்கணும். ஏன்னா இது பண்பு பேர், அது தாத்தினுடைய பேர். எனவே தான் அல்லாஹ்வுக்கு நிகராக எந்த பேரும் இல்லை. அல்லாஹ்வுக்கு நிகராக அல்லாஹ்வுக்கு சபூர்ங்கிற பேர் இருக்குது, சபூருக்கு அல்லாஹ்னு பேர் இல்லை. அல்லாஹ்வுக்கு ரஹ்மான் ரஹீம்ங்கிற பேர் இருக்குது, ஆனால் ரஹீமுக்கு அல்லாஹ்ங்கிற பேர் இல்லை. ரஹீம்னா யார்? விளங்குதா? அப்போ வித்தியாசம் இருக்குது. அப்போ அந்த அல்லாஹ்வை, அந்த ஈமானை உறுதியாக நம்பக்கூடிய, அந்த நம்பிக்கையை ஊட்டக்கூடிய, உண்டாக்கக்கூடிய ஒரு மாதம்தான் எந்த மாதம்? இந்த ரமலானுடைய மாதம். இந்த மாதத்துலேயும் நமக்கு அந்த உணர்வு நமக்கு கிடைக்கலைன்னா, அந்த ஈமானுடைய வெளிச்சம் நமக்கு கிடைக்கலைன்னு சொன்னால் வேறு எந்த மாதம் கிடைக்க போகுது? அதனால் ஒரு வாரம் ஆயிடுச்சுல, கிட்டத்தட்ட இன்னும் எத்தனை வாரம் இருக்குது? 3 வாரம் இருக்குது. ரமலானுடைய ஆரம்பத்தில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குது, போக போக தேயுது. எதுக்கு தேயுதுன்னு தெரியல. ரமலானுடைய ஒவ்வொரு நாளும் மருளான மாதம் தானே, தேயக்கூடாதுல்ல. முதல் நாள் மட்டும் தேயணுமா? முதல் நாள் மட்டும். அப்புறம் தேஞ்சு கடைசியில் அந்த கூட்டம் போன கூட்டம்லாம் எப்போ வருது? 27 தான் வருது. அதுக்கு பிறகு காணாமல் போயிடுது. அப்புறம் பெருநாளைக்கு தான் வருது. இப்படி இருக்கக்கூடாது. அல்ல நம்மளை பாதுகாக்க வேண்டும். எல்லா நாளும் அல்லாஹ், எல்லா நாளும் பள்ளிவாசல்கள் நாம் அலங்கரிக்கணும். பள்ளிவாசல் அலங்கரிக்கப்பட, சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது. உங்களுடைய சொர்க்கம், என்னுடைய சொர்க்கம் அலங்கரிக்கப்பட வேண்டும் என்றால், இந்த ரமலானில் அலங்கரிக்கப்பட வேண்டும் என்றால் டெய்லி பள்ளிவாசலுக்கு வரும். எல்லா தொழுகைக்கும் நீங்கள் என்ன செய்யணும்? எனவே இந்த மாதத்திற்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்குது. மற்ற எல்லா மாதத்தையும் அரபிகள் வைத்தார்கள். அரபு இலக்கியத்தில் அந்த மாதங்களுக்கு பேர் இருக்கிறது. ஆனால் இந்த மாதத்துக்கு அல்லாஹ் பேர் வச்சான், ரமலான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ். அந்த ஆயத்தில் ரமலான் மாதம் என்று அல்லாஹ் இந்த மாதத்துக்கு பேர் வச்சிருக்கிறான். மற்ற மாதங்களுக்குலாம் ஏற்கனவே இருக்கிற பெயர்கள் இருக்குது. ஆனால் இந்த மாதத்திற்கு மட்டும் அல்லாஹ் அவன் பேர் வைத்தான். அப்படிப்பட்ட ஒரு மாதம் ரமலான். அப்படிங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குங்க. ஒரு அர்த்தம் என்னன்னா, அல்லாஹ்வுக்கு ஒரு பேரே ரமலான் இருக்குதான் ஒரு ரிவாயத்தின்படி. அதனால் அந்த ஹதீஸில் வருது, ரமலான் வந்தது, ரமலான் போனது அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? அல்லாஹ் வந்தான், அல்லாஹ் போனான்னு சொன்ன மாதிரி தான் வருது. அல்லாஹ் எங்கே வர்றான், எங்கே போகிறான்? அல்லாஹ் எங்கே தான் செய்யலாம். அப்போ என்ன சொல்லணும்? அந்த மாதிரி சமயங்களில் ரமலான் மாதம் வந்தது,
என்று சொல்லணுமா? ரமதான் வந்ததுன்னு சொல்லக்கூடாது, ரமதான் மாதம் வந்தது என்று சொல்ல வேண்டும். ஆக இந்த மாதம் மற்ற மாதங்களை விட தனிச்சிறப்புக்குரியது. அல்லாஹ் எப்படி தனிச்சிறப்புக்குரியவனோ வித்தியாசமானவனோ, ஒரு விஷயம், ஒரு வித்தியாசத்தை நீங்கள் பாருங்கள், அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை பாருங்கள். உலகத்தில் யாரும் எதற்கும் அல்லாஹ் என்று பேர் வச்சதில்லை. யாராவது வச்சுருக்காங்களா அல்லான்னு பேர்? முஸ்லீம்கள் தான் வைக்கலைங்கிறது இல்லை, மற்ற மதத்துக்காரங்களும் வீம்புக்காவது கூட அல்லான்னு எவனும் பேர் வைக்கல. வச்சாங்களாங்க? இப்படி யாராவது எங்கேயாவது யாருக்காவது உலகத்தில் யாராவது நான் தான் அல்லான்னு சொல்லியிருக்காங்களா? ஃபிரௌன் சொன்னான்னா ஆனால் ரப்புக்கு முள்ள ஆளா, ரப்புங்கிற வார்த்தையை தான் சொன்னான். நான் அல்லான்னு சொல்லலை. அல்லாஹ் அப்படிங்கிறத அந்த பெயரை வேறு யாருக்கும் சூட்டப்படாமல் அல்லாஹ் பாதுகாத்தான். அப்படிப்பட்ட அந்த அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறக்கூடிய இந்த மாதத்தில் நாம் அதிகமாக நினைவு கூறலாமா? நினைவு கூறலாம்னா என்ன அர்த்தம்? நோம்புக்கு நேரத்துக்கு வர்றதல்ல, சஹருக்காக வேண்டி ஆங்காங்கே போகிறது அல்ல. வெளியூர்காரங்க அவங்க சாப்பாடு வசதி இல்லை அப்படின்னு அவங்க போகலாம், தப்பு இல்லை. வேலை செய்கிறாங்க, இங்கே வந்து அவங்களுக்கு சஹர் ஏற்பாடு இல்லை, சஹர் நீங்களும் போகிறதுக்கு தப்பு இல்லை, அது ஒரு ஹராமான விஷயம் அல்ல. ஆனாலும் கூட அதற்கான மாதம் அல்ல இது. நாம் எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலையும் அந்த அல்லாஹுவை மறக்காமல் நினைவு கூறுவோம். ரப்புல் ஆலமீன் அத்தகைய தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. பிஹக்கி சையதினா முஹம்மத் வ ஆலி சையதினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி